பேட்டியோ டோரிமான் பேன் கேக் மாதிரியே இருக்குது. மேப்பிள் சிரப்பு. ஸோ கைஸ், இந்த ஸ்விம்மிங் பூல் பீச்சுக்கு வந்தாச்சு. அப்படி சரியாக இருக்கா? ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் டாக்டர் டி. இன்றைக்கி நம்ம டாக்டர் டி விலாக்ஸில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிரெசன்ட் ப்ரைவேட் ரெசார்ட்னு ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து இந்த 12 மந்த்ஸில் இந்த 10 மந்த்ஸ் எனக்கு வந்து டியூட்டி ரொம்ப ஹார்டாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சு. லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீ இந்த கம்யூனிட்டி மெடிசன், சைக்காட்ரி அது மாதிரி ஒரு லிபரலான டியூட்டி ஷெட்யூல் தான். ஸோ அதனால் பேக் டு ஃபார்ம் எடுக்கலான்னு சுற்றி பார்க்கலான்னு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஃபேமிலினால் மட்டும்தான் இந்த ப்ரைவேட் ரெசார்ட்டை ஸ்டே பண்ண முடியுமா? சரி வந்துட்டோம், ஆல்ரெடி ஆக்குபை ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னா கேட்டோம். சரி பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு டிவி சைடு அந்த கோஸ்டல் சைடில் இருக்க பீச்சில் என்ன ஒரு ரிசார்ட் எடுக்கலாம். லெட்ஸ் கோ இன்டு டாக்டர் டி விலாக்ஸ். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் ஹேவ் ஃபன். உள்ளே வந்தோடனே இதுதான் இந்த ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த ப்ரைவேட்டாக தங்குறது ஹாட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அங்கங்கே இதுக்குள்ளே போய் உக்காஞ்சிக்கலாம். சரிங்களா? போனேன் உய் நம்ம பார்த்து பயப்படுது கைஸ். ஓகே, பார்க்கிங் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா பெரிய பிளேஸ் தான். அங்கங்கே உட்காந்துக்கிற மாதிரி வியூ இருக்குது. ஷுவராக இந்த இடம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்ததுக்கு இந்த கார்டன் வியூலாம் பார்த்தோம், கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுத்தோம். நல்லா ஃபாகியாக சூப்பராக இருக்குது இந்த மவுண்டன்ஸ்லாம். ஒன்றுட்டுருக்காங்க வாத்து டக்ஸ்லாம் இருக்குது. நல்லா தான் கைஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ டாக்டர் டி விலாக்ஸ்க்கு ஃப்ளவர் யார் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ கைஸ். ஸோ எஸ், இந்த இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இருந்து அங்கே இந்த டிவி ஆல்பே சைடு அந்த கோஸ்டல் சைடில் இருக்கிறதுனா ஒரு ரெசார்ட்டை சூஸ் பண்ணி ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வாங்க கைஸ், இந்த ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபாக்கோ சிட்டிக்கு வந்துட்டோம். ஏன்னா டிவியில் அங்கே வந்து எதுவுமே நல்ல பீச் ரெசார்ட்ஸ் மாதிரி இல்லை, எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து டபாக்கோ சிட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த சிட்டி. அப்படியே ஹோட்டல்ஸாக இருக்குது. சவுக்கிங், சைனா ஹோட்டல், மெக்டோஸ், ஜாலிபி, மேங்கி நசல், சிக்கன். ஸோ டாமினோஸில் தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த 619 2 பீஸா, ஒரு சீஸும் ஒரு சிக்கன் பார்பிக்யூவும் சொல்லியிருக்காங்க. சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து சீஸ் பீஸா, அப்புறமேட்டு ஒரு பார்பிக்யூ சிக்கன் பீட்சா, நல்லா ஆனியன்ஸ் மஷ்ரூம்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் சியர்ஸ் போட்டு ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டோம். நல்லா சீஸியாக ஹாட்டாக நல்லா இருந்துச்சு. சேம் டாமினோஸ் டேஸ்ட் தான், நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ், இங்கே தான் இருக்குது நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். பேட்டியோ தி சான்ஜோஸ், ஏதோ ஃப்ரான்ஸில் இருக்க பேர் மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ் தான் குட்டியாக இருக்குது, ஆனால் உள்ளே பெருசாக போயினே இருக்குது. செம்ம பெரிய இடம் கைஸ். நைட்டு செம்ம டயர்ட்னால ரூம் எடுத்து டக்குன்னு படுத்துட்டோம். ஸோ வாங்க இந்த இடத்த இப்போ சுற்றி பார்க்கலாம். நல்லா பெருசாக இருக்குது. அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனே கார் பார்க்கிங், அங்கே கார் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து விசாரித்தோம் பேமெண்ட்ஸ் பற்றிலாம். இந்த ரிசப்ஷனில் பேமெண்ட் பண்ணிட்டு உள்ளே உட்கார சொன்னாங்க கொஞ்ச நேரம். அப்படியே இந்த சோஃபாவில் கொஞ்ச நேரம் உட்காந்து நின்றோம். நேற்று பார்த்தீங்களா, சைனீஸ் ட்ராகன் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்தால் நாங்கள் இங்கே மேலே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது வியூ. நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம், இங்கேயும் உட்காந்துக்கலாம். வைஃபை பாஸ்வேர்ட் இருக்குது. அது நாங்கள் வந்து இந்த வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேக்கேஜ். நாங்கள் வந்து எது எடுத்துருக்கோன்னா இந்த 4 persons 2000
இந்த ரூம் தான் எடுத்தோம். ஏகப்பட்டது இருக்குங்க. ஃபேமிலி ரூம்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் இருக்குது. 5000 இருக்குது, 3500, 2000 எடுத்தோம். நல்லாயிருக்கு இந்த இடம். பேட்டியோ தி சான் ஜோஸ். ஸ்விம்மிங் பூல் தான் மெயின் பூல் அந்த இடத்துல. ஸோ அப்படிங்க கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணலாம். அப்படியே 2 சைடும் ரூம்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ரூம்ஸ். நல்லாயிருக்கு இந்த டிசைன்ஸ்லாம். இந்த ரூம் தான் DF2. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. மட்டும் இறந்துட்டான். நான் தான் இங்கே தூங்கிடுவேன். ஹேர் கார்னர் இருக்குது, டிவி இருக்குது. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. இந்த ஒரு வியூ நல்லாயிருக்கு, கார்டன் வியூ, ஸ்விம்மிங் பூல் தெரிகிற மாதிரி. ஸோ வாங்க அப்படியே வெளியே போய் உள்ளே இருக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த ஸ்விம்மிங் பூல் ஆழம் அவ்வளோவா இல்லை, சின்னதாக தான் இருக்குது. தண்ணி க்ளீன் பண்ணுறாங்க போல். அங்கங்கே சின்ன சின்ன ஹட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கேயும் படுத்து சன் பாத் எடுக்கலாம் போல். இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் நாங்கள். மேலே அப்மிட் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல். இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கேயும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நல்லா பெரிய இடம் தான். எதிரில் வந்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோ பார் இருக்குது. கடைசியாக போகலாம், என்ன டேஸ்ட் எதனா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் இருக்குது, ஈவெண்ட் பண்ணுற மாதிரி. இதுவும் ஸ்டேயிங் ஏரியா தான். ரொம்ப நம்ம ஊர் மண்டபம் மாதிரி போல் இங்கே வச்சுருக்காங்க. கல்யாணம் போய் பண்ணலாம் போல். இங்கே பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே உட்கார வச்சுட்டு இங்கே எல்லாம் ஆடியன்ஸ் உக்காந்துப்பாங்க போல். ஒரு வென்யூ பிளேஸ் மாதிரி, ஒரு நேச்சுரலாக ஒரு வென்யூ பிளேஸ். நல்லா இருக்குல்ல? நைட் டைம் சூப்பராக இருந்துச்சு, லைட்டிங்லாம் போட்டு இந்த இடம். பேட்டியோ தி சான் ஜோஸ் நல்லாயிருக்கு கைஸ். ஃபுல்லாக ரூம்ஸ் தான், ஏகப்பட்ட ரூம்ஸ். இதுக்குள்ளேயும் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ். இந்த சைடு வந்து ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ் இருந்துச்சு, அது வந்து டாம் ரூம்ஸு. இது வந்து டீலக்ஸ் ரூம்ஸ்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஸ்விம்மிங் பூல் பெரிசா, இங்கேயும் தண்ணி ஃபில்டர் பண்ணுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெரிய பிளேஸ் இருக்குது, ஈவெண்ட் பண்ணுற மாதிரி. பார் இருக்குது, அப்படியே சாப்பிட்டுன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணின்னு பார்ட்டி பண்ணுற மாதிரி பிளேஸ் தான் போல். அப்படியே இங்கே வந்து ஒரு வியூ நல்லாயிருக்கு. இந்த வியூ இங்கே வந்து ஒரு பார்க் வியூ மாதிரி இருக்குது, கிட்ஸ்லாம் விளாட்றதுக்கு. அதில் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு கைஸ் இந்த பிளேஸு. வியூஸ்லாம் நல்லாயிருக்கு. இங்கேயும் ரூம்ஸ்லாம் இருக்குது, செப்பரேட் ரூம்ஸ். கபானாஸா அது பேர். எப்படி கப்புள்ஸாக வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க போல். நல்லாயிருக்கு இந்த பிளேஸ். ஸோ வாங்க அந்த எண்ணில் போய் வியூஸ் பார்க்கலாம். உள்ளே போகிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அதில் ஒரு பெரிய கார்டன், ஷார்ட்கட். அங்கே வந்து பீச் இருக்குது கைஸ். என்ன நினச்சோம், அந்த ஹோட்டலில் பீச் இருக்கும், அப்படி பேக் சைடில் நினச்சோம். ஆனால் அந்த ஹோட்டலில் ரெசார்ட்டில் பீச் ஆக்சஸ் இல்லை. அதுக்கு பதிலாக தான் ஏகப்பட்ட ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பேஸ்கெட் பால் கிரவுண்ட்லாம் இருக்குது, பேஸ்கெட் பால் விளாட்லாம் போல். ஸோ இங்கேருந்து 10 minutes வாக் ஒரு 10 minutes ட்ரைவ். இங்கே இருக்க பீச்சஸ் போகிறதுக்கு பக்கம் தான் நினைக்கிறேன். இதை பில்ட் பண்ணுறாங்க, இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்குது. நல்ல பிளேஸ் தான் கைஸ். சும்மா வீக்கெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வந்து தங்கலாம். ரீசனபிளான ப்ரைஸ், 2000 பேச தான் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த ரூம் தான் நாங்கள் வந்து 4 members. ஸோ அட்லீஸ்ட் 500 தான் ஒருத்தருக்கு. நல்லா இருக்குது இந்த வியூஸ்லாம்.
இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணலன்னா பேக் சைடில் அந்த பீச் வியூலாம் செம்மையாக தெரியும். ஒரு கப்பல் போதாங்க. என் கேமராவில் நல்லா தெரியுதான்னு தெரில, ஆனால் என் கண்ணில் நல்லா தெரியுது. அதை பார்க்க ஒரு அழகான சீனரி வியூ தான். ஸோ எஸ், வாங்க அந்த ரெஸ்டோ பாரில் போய்ட்டு ஏன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கைஸ், ரெஸ்டோ பார். டான் ஓகே, கேன் ஐ ஹேவ் த லுக்? ஆல்கஹாலாக இருக்குது, நல்லா காஸ்ட்லியான ஆல்கஹால் தான் போல எல்லாம். என்ன கார்ட் கேட்டேன். ஸோ கைஸ், இன்னும் ஆர்டர் பண்ணோம், காஃபி ஆர்டர் பண்ணோம். தேங்க்யூ சார். இந்த ஊரில் பிளாக் காஃபி தான், நாம் தான் சுகர் க்ரீம்லாம் போட்டுக்கணும். காஃபியோட பேன் கேக் சொன்னேன். இந்த டோரிமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மாதிரி ஒரு பேன் கேக் ரவுண்டாக 6 பீஸ் இருக்குது. 250 pesos தான், ப்ளஸ் ஒரு காஃபி 30 peso, 280 pesos கைஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபுட் வரட்டும், வெயிட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், அந்த டோரிமான் பேன் கேக் மாதிரியே இருக்குது. மேப்பிள் சிரப்பு, பட்டர், காஃபி. வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குது பார்க்க, நல்லா ப்ளஃபியாக இருக்குது. அடுத்து சாப்பிடுவோம். மேப்பிள் சிரப், லைட்டாக பட்டர். நம்ம ஒரு தோசை மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் இருக்கேன். செம்ம டேஸ்ட் கைஸ், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் இட்லி மாதிரியே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. சேம் டேஸ்ட் தான். காஃபி நார்மல் தான், எப்பவும் போல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு க்ரீம் தான் நான் போட்டேன். காஃபின்னு ஓகே, நார்மல் தான், சுடு தண்ணி தானே. நல்லாயிருக்கு. இந்த ஆம்பியன்ஸ், இந்த பின்னாடி இருக்கிறது, இந்த ஃப்ளவர்ஸும் நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இப்போ நம்ம பிளான் இன்றைக்கி என்னென்னா, இது சாப்பிட்டுட்டு அவங்கள எழுப்பிட்டு ஸ்விம்மிங் பூலில் விளாட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற பீச் போகிறது தான் கைஸ் நம்ம பிளானு. ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு அவங்கள போய் எழுப்பிட்டு ஸ்விம்மிங் பூலில் மீட் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க கைஸ், பேன் கேக் எங்கன்னா கிடைச்சிச்சுன்னா. கைஸ், பூல்லே ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்தோம். பசங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஸ்விம் தான் பண்ண போகிறோம். ஏதோ டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த டேக் போடணும். இந்த டேக்லாம் நம்ம போடல, அப்படியே உள்ள இறங்கலாம் பிளான் போட்டாச்சு. 6 feet ஆழம் வரைக்கும் இருக்குது கைஸ். வாங்க உள்ள கூட்டி செய்கிறான்ட்டு கட்ட கைஸ். அவ்வளோ ஆழமாக இல்லை, என்ன 4 feet ஆழம். சரி, அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணுறது தான் எங்கள் பிளானு. துர்கா ஐஸ் இருக்காங்க, நம்ம நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட்டு ஒரு ஸ்விம்மிங்கை போட வேண்டியது தான். கொஞ்ச நேரம் சில் பண்ணுறோம் கைஸ். இங்கேருந்து வேறு எங்கன்னா பீச் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து பீச் காட்டுறடி, பீச் காட்டுறடா டாக்டர் டீன்னு காட்டவே மாட்டேறேன்னு நினைக்கிறீங்க. கடைசியாக நான் காட்டுவேன். ஆளமே இல்லை இதுக்கே. ரொம்ப பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே. ஸோ கைஸ், பீச் கிட்ட வந்தாச்சு. செம்மையாக இருக்குது இந்த வியூ. நம்ம கிட்ட தான் பேசுகிறோம்னு நினச்சேன். சரியாக இருக்குது வியூ. இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்படியே பின்னாடி காட்டுறேன். எல்லாருமே ஃபோன், எல்லாரும் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாங்க. வேறு மாதிரி இருக்குது கைஸ். தெரியுதா உங்களுக்கு அந்த பீச்சு? நல்லா தெரியுதா? கேமரா நல்லா தெரியுது. ஸோ அங்கே இருக்க பீச் தான் நம்ம போக போகிறோம், சாண்டோ டொமிங்கோ. ஓ மை காட் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட வந்தாச்சு. அப்படி சரியாக இருக்கா?
ஃபிலிப்பினோ கேர்ள்ஸ் பிக்சர்ஸ் எடுத்துட்டுருக்கேன். சரியாக இருக்குது கைஸ். அங்கே இறங்கி போய் இந்த பீச்சை கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் காஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் கடைசியாக பீச்சுக்கு வந்துட்டோம். பிளாக் சாண்ட் பீச் இது. சாண்ட்லாம் பிளாக்காக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து வால்கனோ இருக்குல்ல, இந்த வால்கனோ வந்து எராப்ட் ஆகி வெடிக்கிறப்ப அந்த கோல்லாம் வந்து இந்த மண்ணில் அப்படியே அந்த கோல் வந்து தண்ணியில் போய் தள்ளி தள்ளி என்ன ஆகிடுமா, சார்கோல், லைட்டாக சார்கோல் மாதிரியும் அந்த பிளாக் சாண்ட் பீச்சு. நல்லாயிருக்கு இந்த சீனரியை. அப்படியே மவுண்டெயின் பக்கத்தில் பீச்சு சரியாக இருக்குது. அப்படியே எதிரில் ஒரு மவுண்டெயினாக அங்கே ஐலாண்டில் யாருனா இருக்காங்களான்னு தெரில. போட்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. சரியாக இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. போய் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க போல் இந்த போட்டில். நல்லாயிருக்கு கைஸ். அப்படிங்க கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டு இந்த வெயிலில் வெந்து கருவாடாக போகிறோம் நாங்கள். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் கைஸ் ஃப்ரெண்ட்ஸோட. இது வரைக்கும் நம்ம விலாக் பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க் கைஸ். இந்த விலாகில் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி ஜாலியாக இருந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா விலாகும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு விலாகில் சந்திக்கலாம் கைஸ். Until then, signing out Dr. D. Bye bye. Love you all. Take care. Peace guys.